சரியா தெரியல. அதாவது 18ஆம் வருஷம் நேபுகாத் நேச்சார் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்ஷத்சாரே, நீ இந்த அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்க தக்கவர். பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. யார்கிட்ட சொல்ற? பெல்ஷத்சார். யார் இந்த பெல்ஷத்சார்? தானியேல். அப்போ 1ஆம் அதிகாரத்தில் அவருக்கு பெயர் மாற்றப்பட்டது. தானியேல் என்ற ஒரு எருசலேம் எபிரேயர்கள் எருசலேமில் எபிரேயன் தேவனாகிய யெகோவாவை வணங்குகிறார்கள். ஆனால் எந்த நாட்டுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. பாபிலோன் அப்படியே மாறி இப்போ என்னவா மாறிக்குதுன்னு போன தடவை சொன்னாங்க. இஸ்ரேல் பக்கத்தில் இஸ்ரேல் பக்கத்தில் யுத்தத்துக்கு பாலஸ்தீன். இப்பொழுது இருக்கிற பாலஸ்தீன் தான் அப்பொழுது என்ன சொல்றது? பாபிலோன். ஆனால் பாபிலோனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு பாபிலோன் மாதிரி பெங்களூர் மாதிரி ஒரு பெரிய வியாபார பட்டணம், பிஸ்னஸ் ஏரியா, அதே மாதிரி ரொம்ப ஜனங்கள் இருந்த இடம். ஆனால் தீர்க்கதரிசனம் இருந்தது. அந்த மாதிரியான வசதி அவங்களுக்குள்ளே இருந்ததுனால ஏராளம் அந்த பாபிலோனியர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாங்க. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள், இஸ்ரவேலர்கள் அல்ல, நம்மளை போல தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவங்க உலகத்தார் பாவம் மிகுதியாக இருந்ததுனால தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த பட்டணம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது அழிக்கப்பட்டது ஒரு ராஜாவினால. பிறகு ஒரு பெரிய வெள்ளம் கூட அந்த பட்டணத்தை அழிச்சுன்னு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சரித்திரம் இருக்கிறது. திரும்பவும் கட்டப்பட்டது தான். அப்புறம் மாறி அது கடைசியில் இப்போ பாலஸ்தீன் என்ற ஒரு நாடாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேசத்தில் ரொம்ப செழுமையாக இருந்த ஒரு பட்டணத்தில் இது போல ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ பெல்ஷத்சார், தானியேல் என்ற பெல்ஷத்சார் என்ன சொல்றாரு? அதனுடைய விளக்கத்தெல்லாம் சொல்றார். விளக்கத்தை எப்படி சொல்றாரு வாசிக்கலாம். 19வது வசனம். பெல்ஷத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்ஷத்சாரே, சொப்பனம் அதன் அர்த்தமும் உனக்கு கலங்க வேண்டியதில்லை என்றார். அப்பொழுது பெல்ஷத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பழிக்க கடவுள் அப்படி. அப்போ பெல்ஷத்சாருக்கு, தானியேலுக்கு அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் புரிஞ்சிச்சு. ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சிச்சு. கலங்கடார், ஐயோ என்னப்பா இவரை பற்றி இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் வந்துருக்குது, இப்படி ஒரு சொப்பனம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கலங்குறாரு. ராஜா சொல்ற, ஏன்பா நீ பயப்படுற, நீ சொல்ல இருக்கிறது என்ன, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்லுன்னு சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அதனுடைய விளக்கம் என்னன்னாக்கா, வாஸ்தவ 21 பட்சிகள் காவலித்து அது பெரியவரும் வளர்ந்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவமும் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் வெட்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன்ல, அது ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடு, பட்டணம். அதாவது நல்ல நாடு, நல்ல வருமானம் நிறைந்தது, நல்ல பிஸ்னஸ் அவங்களுடைய எல்லாம் நடக்கும். அப்போ அது உலகத்தின் எல்லா பக்கமும் வெட்டி இருக்கிற அளவுக்கு அந்த மரம் பெரிய மரம் போல அவருக்கு காணப்பட்டது. அப்படின்னா இவருடைய ஆளுகை உட்பட்ட இடங்கள் ஏராளமாக பூமியின் முழுவதும் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவங்களுடைய பொருள் தான். இப்போ சைனாவில் பாருங்கள், வீட்டில் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு 100 பொருள் 50 பொருள் எடுக்கலாம். சைனா பொருள் எதனா ஒரு வீட்டில் இருக்கும். அது பட்டனாக இருக்கலாம், அல்லது வேறு பொருளாக இருக்கலாம், ஒரு கடாயாக இருக்கலாம்,
எல்லாமே செய்யலாம், எல்லா பக்கமும் பரவி போச்சு. அதனால் சில நாடுகள் பேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க கம்மி விலையில செய்து அது வீட்டு தொழிலாக செய்து இருக்கிறாங்க. இந்த டிவிலாம் நிறைய வீட்டு தொழில் வீட்டுக்குள்ளே செய்து ஒரு குடிசை தொழில் மாதிரி இருக்கிறாங்க. அவங்க செய்து அனுப்பிடுறாங்க. இங்கே வந்து நம்ம விலை கொடுத்து அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குறோம். ஆனால் அந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்களுக்கு பெருகி எல்லா பக்கமும் ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருந்தது அப்படி. ஆனால் அந்த மரத்தை வெட்டும்படியாக சொல்லப்படுது. ஏன் அதை வெட்டுறாங்க? 23 அந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கும் என்று இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்பொருளை தங்கி